வணக்கம். நம்மளுடைய பேட்ச் ஸ்டூடெண்ட் இந்த ஆர்ஆர்பி கொஸ்டின் டவுட் கேட்டிருக்காங்க. பர்சன்டேஜ் கான்செப்ட்லேருந்து தான். இதுக்கு நம்ம ஆல்ரெடி கற்றுக்கிட்ட அதே ஷார்ட்கட்டை இங்கே அப்ளை பண்ணலாம். ஸோ நல்லா கவனிங்க, கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு படுகையின் குறிக்கப்பட்ட விலை 568. இது அடக்க விலையை விட 26% அதிகம். லாப சதவீதம் 13 எனில் தள்ளுபடி சதவீதத்தை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த கேள்விக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஷார்ட்கட்டில் இந்த குறிக்கப்பட்ட விலையின் மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல, குறிக்கப்பட்ட விலை, இந்த மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளவு இருந்தாலும் நம்மளுக்கு அது தேவையே இல்லை. 2% தான் நம்மளுக்கு முக்கியம். இதில் காஸ்ட் ப்ரைஸ் விட இத்தனை சதவீதம் அதிகம் சொல்லியிருக்காங்கல்ல, இந்த பர்சன்டேஜை நீங்கள் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஓகே, 26%. அடுத்தது லாப சதவீதம் 13% கொடுத்துருக்காங்களா. ஸோ லாபங்கிறது ப்ராஃபிட் அவங்க 13% கொடுத்துருக்காங்க. அடுத்து டிஸ்கவுண்ட் சதவீதம், இப்போ தள்ளுபடி சதவீதம் தானே கேட்குறாங்க, அதை ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. அந்த வேல்யூ ஆக்சுவலாக டிஸ்கவுண்ட்னால மைனஸ். ஓகே, ஸோ -Y%. இதுதான் நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ நம்ம ஃபார்முலா என்ன நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, X - Y, அதாவது ஒரு ப்ராஃபிட்டும், அதாவது ஒரு ப்ளஸ் வேல்யூ, இன்னொன்று டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்க மைனஸ் வேல்யூ வந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபார்முலா என்ன எழுதுவோம் பாருங்கள், X - Y -XY/100. இந்த பர்சன்டேஜ் கான்செப்டில் நான் நிறைய டைம் சொல்லியிருப்பேன். இதை நீங்கள் சால்வ் பண்ணால் நம்மளுக்கு ப்ராஃபிட்டோ அல்லது லாஸ் பர்சன்டேஜோ கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இங்கே ப்ராஃபிட் கொடுத்துருக்கனால இந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜை நம்ம நோட் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸுங்கிற இடத்துல 26 மைனஸ் ஒய்ங்கிற தெரியாது, அந்த டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் தெரியாது, அது ஒய் நோட் பண்ணிக்கிறோம். மைனஸ் எக்ஸ் வந்து 26ன்னு தெரியும், 26Y / 100 ஈக்குவல் டு ப்ராஃபிட் எவ்வளவு, 13%. இப்போது இந்த 13% இந்த சைடு கொண்டு வந்துடு. அப்போ 26 - 13 வரும். இந்த ரெண்டு மைனஸும் சேர்ந்து, மைனஸ் டேம் சேர்ந்து இந்த சைடு ப்ளஸ்ன்னு மாறிடும். அதாவது -Y இந்த சைடு +Y மாறும். அடுத்து -26Y + 26Y / 100 மாறும். ஓகேவா? இப்போ இதை நீங்கள் 26 - 13 கிடைக்கும். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 100 இங்கே மல்டிபிளாக மாறிடும். அப்போ 100Y + 26Y 126Y / 100. ஓகே, இதில் இருந்து ஒய் வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கிறதா இந்த 100 இந்த சைடு 13ஓட மல்டிபிள் ஆயிரும். அப்போது 1300 / 126 இந்த சைடு டிவைடில் வந்துடும், ஈக்குவல் டு ஒய்ன்னு இருக்கும். இப்போ பாருங்கள், 126 இங்கே 1300 எத்தனை 126 இருக்கும், 10 126 இருக்கும். ஏன்னா 10 126 1260 வந்துடும். இப்போ 1300 1260 போனுச்சா, பேலன்ஸ் 40. ஓகே, இப்போ 40ல் 126 அடங்காது, அதனால் இது ஒரு 0 சேர்க்கும் போது இங்கே பாயிண்ட் வச்சுக்கோம். 400ல் பார்த்தீங்க அப்படின்னா 3 டைம்ஸ் மட்டும்தான் வரும். அப்போ 10.3 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா?